ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமையா நாடார் குடியிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஜனவரி மாதம் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் தினந்தோறும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு இன்று 48ஆம் நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் அறக்கட்டளை அறங்காவலர் KR ஆனந்தலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் வேலுச்சாமி மற்றும் கன்னிராஜபுரம் சத்திரிய இந்து நாடார் உறவின்முறை நிர்வாகிகள், நரிப்பையூர் வட்டார நாடார் உறவின்முறை தலைவர் ஞானசேகரன், கன்னிராஜபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து கிராம நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதிகாலை 5:30 மணி அளவில் மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, பஞ்சகவ்ய பூஜை, தேவ சங்கல்பம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், தீப ஆராதனையுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி, ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ வராகி அம்மன், ஸ்ரீ கஜலட்சுமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மண்டல பூஜை சர்வ ஜாதகத்தை குவரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் அப்பர் மூர்த்தி குருக்கள் மற்றும் திருக்கோயில் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ நாகராஜன் ஆகியோர் நடத்தினார்கள். மண்டல பூஜைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகளும், ராமையா நாடார் குடியிருப்பு திருமதி வெள்ளச்சி வகையரா இளைஞர் நற்பணி இயக்க நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். மண்டல பூஜையில் கலந்து கொள்ள வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற்று சென்றனர்.